வணக்கம் நண்பர்களே, சேனலாக்கம் ஆர்டிஎஸ். இன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24. ஒரு இரும்பு பெண்மணி. அவங்களுடைய உள்ள உறுதி போல் பெண்களுக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் அவங்கள மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ஒரு தன்னிச்சையாக, ஒரு தனி மனுஷியாக அவங்க இந்த தமிழ் மண்ணில் கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அது சாதாரண இதுவாக எடுத்துக்கவே முடியாது. அதுக்கு ஒரு தனி மனபலம் இருக்கணும். அந்த மனபலம் கொண்டவர் அந்த அம்மா. அவங்க ஒரு அட்சய பாத்திரம். அம்மா அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மான்ற அந்த வார்த்தைக்கு ஒரு பொதுவான ஒரு நீதி உண்டு. அதுக்கு அன்பு. அந்த அம்மா ரொம்ப இருக்கிற பெண்ணினத்திலே ரொம்ப இளகிய மனம் கொண்டவங்க. கன்றின் குழலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மான்றாங்களே, அந்த மாதிரி அந்த 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 அடைமொழிக்கு அந்த அம்மா எந்த அளவுக்கு பொருத்தமாக எதில் பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம் அந்த அம்மா வழியில் நாம் இன்னைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கூட பாருங்கள், இப்போ சமீபத்தில் இந்நாள் முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் போயிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்கள் எங்கள் இதை கல்யாணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா அம்மா வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்திரிகையிலலாம் வராத ஒரு செய்தி. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த இதுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். நீங்கள் நல்லது செஞ்சாக்க அங்கே நிருபர்கள்லாம் கேட்டிருக்காங்க அவங்கள. ஏன்னா இவர் உடனே அவசரம் எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு உடனே அவசரம் இப்போ இதெல்லாம் பத்திரிகையில தான் வரல. நிறைய பத்திரிகையில் வரல, ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் வந்தது. அந்த அளவுக்கு அந்த அம்மா தலைவருக்கு பின்னாடி ஒரு ஒரு இந்த மக்கள் மனங்களை தமிழக மக்கள், இந்த கட்சிக்கார தொண்டர்களை விட தமிழக மக்களின் மனங்களை வென்றவர். இந்த அளவு அம்மானாக்க அம்மான்ற ஒரு இது இங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இது எல்லா மனங்களிலும் உண்டு. அந்த அம்மாவினுடைய பிறந்த நாள். கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த அம்மா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அந்த இயக்கத்தினுடைய தளபதியாக, தலகர்த்தாவாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மையார் வழியில் சென்று நாமும் நம்முடைய இயக்கத்தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அடிமட்ட தொண்டர்களை நல்ல வழியில் வழிநடத்தி சென்று இந்த இயக்கத்தை அடுத்து வருகின்ற 2026 பொது தேர்தலிலே ஆட்சியில் அமர வைக்கும் அளவுக்கு பணியாற்ற மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த காணொளியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.